அறிவியல்ல வில்லியம் லான்ஸ்டேலுடைய மிக உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். வில்லியம் லான்ஸ்டேல் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு புவியியலாளர் மற்றும் பழங்காலவியல் நிபுணர். இவர் 1794 செப்டம்பர் 9 அன்னைக்கு இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற பாத்தில் பிறந்தாங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபாசில்ஸ் புதைப்படிவங்களை சேகரிக்கிறதுல ஆர்வம் இருந்து வந்தது. அதாவது மண்ணில் புதைஞ்சு கல்லா மாறின தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய எச்சங்கள் தான் புதைப்படிவங்கள். அந்த புதைப்படிவங்களை சேகரிக்கிறதுல தான் இவருக்கு ஆர்வம் இருந்து வந்தது. இதனால இவர் நிறைய புதைப்படிவங்களை சிறு வயதிலிருந்தே சேகரித்து வந்தாங்க. மேலும் அந்த சேகரித்த புதைப்படிவங்களை எப்படி ஆய்வு செய்யணுன்ற அறிவையும் இவர் வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1810ஆம் ஆண்டு இவருக்கு கிட்டத்தட்ட 15-16 வயசு இருக்கும்போது இவர் ஆர்மி ட்ரைனிங், அதாவது இராணுவ பயிற்சியை பெற தொடங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பெனின்சுலா வார்லையும் இவர் பங்கேற்றாங்க. அதுக்கப்புறமா அந்த போர் முடிஞ்சு இவர் ஒரு லெப்டினண்ட்டாக ரிட்டையரும் ஆகி இங்கிலாண்டோடைய சமர்செட்டில் இருக்கிற பாத் ஈஸ்டனுக்கு திரும்பினாங்க. இந்த பாத் ஈஸ்டன் ஆனது இவர் பிறந்த பாத்தோடைய கிழக்கில் இருக்குது, குறிப்பாக 2 மைல்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த பாத் ஈஸ்டனில் இருக்கக்கூடிய ராக்ஸ் அண்ட் ஃபாசில்ஸ், அதாவது பாறைகளையும் புதைப்படிவங்களையும் சேகரித்து அவைகளை ஆய்வு செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக அந்த பாறைகள் எல்லாம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த பாறைகள் எந்த காலத்தில் உருவாகியிருக்கு அப்படின்லாம் இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புதைப்படிவங்களும் எந்த உயிரினங்களினுடைய புதைப்படிவங்கள், அது எப்போ வாழ்ந்த உயிரினங்கள் அப்படின்றத பற்றியும் இவர் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் அவைகள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு ரிசர்ச் பேப்பராகவும் எழுதினாங்க. அதை எழுதி லிட்ரரி அண்டு சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாத்தில் அந்த ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸை சமர்ப்பிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அந்த லிட்ரரி அண்டு சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாத்தோடைய மியூசியத்தோடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆனரி கியூரேட்டராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது கியூரேட்டர் அப்படின்னா அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பெசிமன்ஸ், மாதிரிகள், அதுக்கப்புறம் புதைப்படிவங்கள், அவைகள் எல்லாத்த பற்றியும் ஆய்வு செஞ்சு அவைகளை தொகுத்து வரிசைப்படுத்தி அதை தொடர்ச்சியாக பாதுகாத்து வரணும். அந்த பொறுப்பு தான். ஸோ அந்த பொறுப்பில் இவர் இருந்தாங்க. மேலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாதிரிகள், புதைப்படிவங்கள் எல்லாத்த பற்றியும் ஆய்வு செஞ்சு நிறைய ரிசர்ச் ஒர்க்கையும் எழுதணும். ஸோ அந்த எல்லா ஒர்க்கையும் தான் ஒரு ஆனரி கியூரேட்டராக இவர் செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1827ஆம் ஆண்டு இவர் பிறந்த அந்த பாத், அங்கே இருக்கக்கூடிய புதிய சில வித்தியாசமான பாறைகள் பற்றி இவர் ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. வித்தியாசமான பாறைகள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக இவர் ஊலிட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஸ்ட்ராட்டா இருக்குது. ஊலிட்டிக் அப்படின்னா என்னென்னா, பார்க்குறதுக்கு அது அப்படியே ஃபிஷ் எக்ஸ் மாதிரி, அதாவது மீன்களினுடைய முட்டைகளினுடைய வடிவத்தை ஒத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறைய கற்கள், குறிப்பாக பார்ட்டிகல்ஸ், அதனால் ஆன ஒரு பாறை தான் ஊலட்டிக் அப்படின்னு அழைக்கப்படும். ஊலட்டிக் ஸ்ட்ராட்டா அப்படின்னு. இது பூமிக்கு அடியில் இருக்கும். சில நேரங்களில் பூமியினுடைய மேற்பரப்பு எரோசன் ஆகுறனால, அரிக்கப்படுறனால அதனுடைய மேற்பரப்பில் இந்த ஊலட்டிக் ஸ்ட்ராட்டா தெரியும். அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதை தோன்றுறதன் மூலமாக அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா அதனுடைய அடுக்குகளை தெரிஞ்சுக்க முடியும். அடுக்குகள் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுக்கு வரைவியல் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெரிய பாறை இருக்குது அப்படின்னா அந்த பாறைகள் ஒரே நாளில் உருவானது கிடையாது. அந்த பாறைகள் பல கோடி ஆண்டுகளாக மெல்ல மெல்ல உருவானது. அதாவது இப்போ நதியானது ஒரு இடத்துல இருந்து நதி இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த நதி ஓடக்கூடிய அந்த தண்ணீர், நதியில் ஓடக்கூடிய அந்த தண்ணீரானது அங்கே இருக்கக்கூடிய மண், கல் அது எல்லாத்தையுமே அரிச்சு எரோசன் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போகும். அப்படி கொண்டு போய் சில இடங்கள்ல அது அப்படியே டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கும். டெபாசிஷனாக அதுக்கப்புறம் அது செடிமெண்ட்ரி ராக்ஸாகவும் மாற ஆரம்பிக்கும். அதாவது மண்ணெல்லாம் ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல சேர ஆரம்பித்து அந்த மண்ணுக்கு மேலே தண்ணி ஓடிட்டே இருக்கிறனால அந்த தண்ணியினுடைய அழுத்தம் மண் மேலே விழுந்து அந்த மண் இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வெப்பம் அதுவும் அந்த மண்ணை பாதித்து அந்த மண் மெல்ல மெல்ல இறுக ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே நிறைய மண்ணை ஒரே இடத்துல அடிச்சுட்டு போய் டெபாசிட் பண்ணும்போது அந்த இடத்துல செடிமெண்ட்ரி ராக்ஸ் மாதிரி பெரிய பெரிய பாறைகள் உருவாக தொடங்கும். இதே மாதிரி தான் நதிகளானது மண், கல் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் கடல்லையும் கலக்கும். அப்போ கடலுக்கு அடியில் இந்த மாதிரியான பாறைகள் அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய
அந்த நிலத்தடியினுடைய வெப்பத்தின் காரணமாகவும் கடலினுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் இறுகி பாறையாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மாறக்கூடிய பாறைகள் எல்லாமே வந்து காலப்போக்கில் வளர்ச்சி அடைஞ்சு அப்லிஃப்ட் ஆகும். அப்போ கடல் அந்த இடத்துல உள்வாங்கி பாறைகள் வந்து வெளியே தோன்ற ஆரம்பிக்கும். காலப்போக்கில் பூமி வந்து பல கோடி ஆண்டுகள் வந்து இப்படியே வந்து ஒரே மாதிரி இந்த சுழற்சிகள் நடக்கும்போது கடல் வேறு இடத்துக்கும் கடல் இருந்த இடத்துல பூமியும் வந்து உருவாகி வந்துடும். ஸோ அந்த இடத்துல சில நேரங்களில் மலைப்பகுதியும் பள்ளத்தாக்குகளும் கூட உருவாகும். ஸோ இப்படியான நேரங்களில் தான் அதுக்கடியில் இருக்கக்கூடிய பாறைகள் வந்து இப்படி தான் உருவாகி இருக்கும். ஸோ நிறைய மண் நிறைய காலங்களை வந்து அடிச்சுட்டு வந்து சேர்த்தனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாகி இருக்கும். ஸோ அது அடுக்குகள் மாதிரி இருக்கும். அடுக்குகள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது சேர்ந்துருக்கிறனால அடுக்கடுக்காக அது வந்து அந்த பாறைகள் வந்து உருவாகி ஒரு பெரிய பாறைகளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாறைகளை படிக்கக்கூடியது தான் ஸ்ட்ராட்டோகிராஃபி அப்படின்றது. ஸோ இவர் வந்து ஓலிட்டிக் ஸ்ட்ராட்டா அப்படின்ற அந்த வித்தியாசமான பாறைகள் அவைகள் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்றத பற்றியும் அந்த பாத்தில் அந்த பாறைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் ஆய்வு செஞ்சு 1829ஆம் ஆண்டு அந்த ஓலிட்டிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பாத் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ரிசர்ச் பேப்பராகவே வெளியிட்டாங்க. அதை வந்து இவர் ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 1829ஆம் ஆண்டு தான் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதுக்குண்டான ஒரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாகவும் ஒரு கியூரேட்டராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து நேராக இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற பாத்தில் இருந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரான் அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே தான் வந்து அந்த ஒரு அது வந்து ஸ்டாராண்ட் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல தான் சமர்செட் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. அங்கே இவர் தங்கி அந்த ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாகவும் கியூரேட்டராகவும் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இங்கிலாந்துடைய கிளாஸ்டர்ஷையர் அந்த இடத்துக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓலிட்டிக் பாறைகள் பற்றியும் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக அந்த கிளாஸ்டர்ஷையர்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான பாறைகள் இருக்குது, மேலும் வித்தியாசமான வெவ்வேறு பாறைகள் குறிப்பாக வந்து இந்த பெசால்ட்டு அதுக்கப்புறம் கிரானைட் இது மாதிரியான பாறைகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிளாஸ்டர்ஷையரில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து நுணுக்கமாக ஆய்வு செஞ்சு அவைகளை வந்து மேப்பிங்கும் பண்ணாங்க. ஜியாலஜிக்கல் மேப்பிங் மாதிரி, அதாவது கிளாஸ்டர்ஷையருக்கு உண்டான ஒரு மேப்பை உருவாக்கி அந்த மேப்பில் சில இடங்களை இவர் வந்து குறிப்பிட்டாங்க. இப்போ ஒரு இடத்த குறிப்பிட்டிருக்கிறாருன்னா அந்த இடத்த குறிப்பிட்டு இந்த இடத்துல வந்து ஓலிட்டிக் ஸ்ட்ராட்டா இருக்கும், இன்னொரு இடத்துல கிரானைட் இருக்கும் அப்படின்லாம் வந்து அவர் வந்து குறிப்பிட்டு அதையும் வந்து எழுதி 1832ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இப்படி ஒரு பாறைகள் பற்றியெல்லாம் ஆய்வு செஞ்சு வந்தாலும் வில்லியம் லான்ஸ்டேலுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆர்வம் அப்படின்றது ஃபாசில்ஸ் புதைப்படிவங்களில் தான். அதுலேயும் குறிப்பாக கோரல்ஸில் அதாவது பவளப்பாறைகளில் அவைகள் பற்றி ஆய்வு செய்கிறதுல தான் இவருக்கு ஆர்வம். இந்த பவளப்பாறைகள் கோரல்ஸ் அப்படின்றது வந்து கோரல் பாலிப்ஸ் அப்படின்ற ஒரு வகையான உயிரினங்கள்னால உருவாக்கப்பட்டது தான். ஸோ அப்பேற்பட்ட அந்த பவளப்பாறைகள் வந்து கடலுக்கு அடியிலேருந்து தோன்றும். அது காலப்போக்கில் நான் சொன்ன மாதிரி கடல் உள்வாங்கும் போது அந்த பவளப்பாறைகள் வந்து பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்கிறது வந்து பிற்காலத்தில் அதை தோண்டி பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி வில்லியம் லான்ஸ்டேல் வந்து பல இடங்களில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளை வந்து தோண்டி ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக நார்த் அமெரிக்காவுக்கு போய் டெர்சியரி பீரியட்லையும் அதே மாதிரி கிரட்டேசியஸ் பீரியட்லையும் இருந்த ஃபாசில்ஸ் பற்றிலாம் கூட ஃபாசில் கோரல்ஸ் பற்றிலாம் கூட இவர் ஆய்வு செஞ்சாங்க. அதாவது இந்த கிரட்டேசியஸ் பீரியட் அப்படின்னா என்னென்னா கிரட்டேசியஸ் பீரியட் அப்படின்றது கிட்டத்தட்ட 14,50,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து 6,60,00,000 ஆண்டுகள் வரைக்கும் அந்த காலத்தில் தான் டைனோசர்ஸ்லாம் வாழ்ந்தது. ஸோ அந்த காலத்தை குறிக்கிறது தான் கிரட்டேசியஸ் பீரியட். அதே சமயம் டெர்சியரி பீரியட் அப்படின்றது 6,60,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து 26 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் 26 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அது டெர்சியரி பீரியட். அந்த டெர்சியரி பீரியடே இந்த காலகட்டத்திலலாம் பேலியோஜீன் அதே மாதிரி நியோஜீன் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த 2 காலகட்டம் அந்த காலகட்டத்தை சார்ந்த ஃபாசில் கோரல்ஸை இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அதே மாதிரி பிரிட்டன் ரஷ்யா அங்கே இருக்கக்கூடிய இன்னும் பழமையான இன்னும் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஃபாசில் கோரல்ஸை கூட இவர் வந்து ஆய்வு செய்யவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1837ஆம் ஆண்டு தான் வில்லியம் லான்ஸ்டேல் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சாங்க. அதாவது 2 காலங்கள் அந்த காலகட்டத்தில் ஜியாலஜிக் பீரியடில் முக்கியமாக இருந்தது. ஒன்று வந்து சைலூரியன் சிஸ்டம் அப்படின்றது, இன்னொன்று வந்து கார்போனிஃபெரஸ் சிஸ்டம் அப்படின்றது. இதில் இந்த சைலூரியன் சிஸ்டம் அப்படி
அப்படின்றது 44 கோடியே 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி 41 கோடியே 90 லட்சம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது. ஸோ அந்த இடைப்பட்ட காலம் தான் இந்த சைலூரியன் சிஸ்டம் அப்படின்றது. அதே சமயம் இந்த ஒரு கார்போனிஃபரஸ் சிஸ்டம் அது வந்து 35 கோடியே 90 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி 29 கோடியே 90 லட்சம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இந்த கார்போனிஃபரஸ் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இந்த 2 சிஸ்டம்ஸில் இல்லாத புதிய வகையான கோரல்ஸை வந்து வில்லியம் லான்ஸ்டேல் வந்து எடுத்து ஆய்வு செஞ்சு அதை வந்து தெரியப்படுத்தவும் செஞ்சாங்க. அதான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பொதுவாக ஒரு புதைப்படிவத்தை வச்சு அந்த புதைப்படிவம் படிஞ்சிருந்த பாறைகள் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்றத கணிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு டைனோசரோடைய எலும்புகளினுடைய புதைப்படிவங்கள்லாம் கிடைக்குது ஒரு இடத்துல, ஒரு பாறையில் அப்படின்னா, அப்போ அந்த பாறைகள் வந்து டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த பாறைகள். டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்றது 14 கோடியே 50 லட்சத்துலேருந்து 6 கோடியே 60 லட்சம் அப்படின்ற அந்த நான் ஏற்கனவே சொன்ன கிரெட்டேசியஸ் பீரியட். ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்தது. அது மாதிரி இந்த உயிரினங்களினுடைய புதைப்படிவங்களை வச்சு ஏன்னா அந்த புதைப்படிவங்கள் எல்லாம் வச்சு ஆய்வு செஞ்சு அந்த புதைப்படிவங்களை கொண்ட அந்த உயிரினங்கள் அது வந்து எப்போ உயிர் வாழ்ந்தது அப்படின்றது ஏற்கனவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு டைனோசர் எப்போ வாழ்ந்தது அப்படின்னு தெரியும். அது வந்து பெரிய விண்கல் மோதி தான் 6 கோடி 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில் பெரிய விண்கல் மோதின பிறகு தான் டைனோசர்ஸ் அழிஞ்சு போனது அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு பாறையை தோண்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே இந்த டைனோசர்களினுடைய புதைப்படிவங்கள் இருக்குது அப்படின்னாலே அப்போ அந்த பாறைகளும் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தை சேர்ந்தது, 6 கோடி 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு கணிக்க முடியும். ஸோ அது மாதிரி தான் புதைப்படிவங்களை வச்சு பாறைகளினுடைய காலத்தை வந்து கணிக்கலாம். அது மாதிரி இந்த சைலூரியன் அதே மாதிரி கார்போனிஃபரஸ் இந்த இடைப்பட்ட இந்த 2 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட வேறு ஏதோ ஒரு காலத்தை சார்ந்த ஃபாசில்ஸ் கோரல்ஸை வில்லியம் லான்ஸ்டேல் வந்து கண்டறிஞ்சு அதை தெரியப்படுத்தவும் செஞ்சாங்க. இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த சைலூரியன் சிஸ்டம் அதேமாதிரி கார்போனிஃபரஸ் சிஸ்டம் அப்படின்னு 2 இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு நடுவில் இன்னொரு சிஸ்டம் இருக்குது. ஏன்னா அந்த 2 காலங்களுக்கு இடையில் வாழ்ந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இருந்த கோரல்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு வில்லியம் லான்ஸ்டேல் வந்து அதை வந்து தெரியப்படுத்தினாங்க. அதை தெரியப்படுத்தினது எப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து 6 கோடி 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் வாழ்ந்தது. அதுக்கப்புறமா தான் பாலூட்டிகள் வந்து உருவாக தொடங்கியிருந்தது. இப்போ பாலூட்டிகளுக்கும் டைனோசர்களுக்கும் இடையில் வேறு ஏதாவது ஒரு புதிய உயிரினங்கள் இருந்தது அப்படின்னா அப்போ தான் வந்து குழப்பம் ஏற்படும். அப்போ டைனோசர் வாழ்ந்த காலகட்டம் வேறு, பாலூட்டிகள் வாழ்ந்த காலகட்டம் வேறு அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு நடுவில் இன்னும் சில உயிரினங்கள் வித்தியாசமாக வாழ்ந்திருக்கு அப்படின்னு கண்டறியலாம். ஸோ அப்போ அந்த காலத்தை பிரிக்கலாம். அந்த மாதிரி தான் இவர் அந்த ஃபாசில்ஸ் கோரல்ஸில் வித்தியாசத்தை கண்டு அதை தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா 1839ஆம் ஆண்டு 2 முக்கியமான புவியியலாளர்கள், ஒருத்தர் ஆடம் செட்ஜ்விக் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த புவியியலாளர், இன்னொருத்தர் வந்து ராடரிக் மெர்சிசன் அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு புவியியலாளர். அவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த இடைப்பட்ட காலத்தை டெவோனியன் சிஸ்டம் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த டெவோனியன் சிஸ்டமானது உருவானது. ஸோ அந்த டெவோனியன் சிஸ்டம் எந்த இடைப்பட்ட காலம் அப்படின்னா, இப்போ சைலூரியன் அப்படின்றது 44 கோடியே 40 லட்சத்துலேருந்து 41 கோடியே 90 லட்சம். அதே சமயம் இந்த கார்போனிஃபரஸ் அப்படின்றது 35 கோடியே 90 லட்சத்துலேருந்து 29 கோடியே 90 லட்சம். அப்போ இதுக்கு 2க்கும் இடைப்பட்டது அப்படின்றது 41 கோடியே 90 லட்சத்துலேருந்து 35 கோடியே 90 லட்சம் ஆண்டுகள். ஸோ இந்த இடைப்பட்ட 6 கோடி வருடங்கள் தான் இந்த ஒரு டெவோனியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அதுக்கு அடித்தளமிட்டது வில்லியம் லான்ஸ்டேல் தான். ஸோ ஜியாலஜிக்கல் பீரியடில் ஒரு முக்கியமான ஒரு பீரியட் உருவாகிறதுக்கே வில்லியம் லான்ஸ்டேலோடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமானதாக வந்து இருக்குது. ஏன் அதுக்கு டெவோனியன் சிஸ்டம் அப்படின்னு வச்சாங்கன்னா, இவர் அந்த வித்தியாசமான ஃபாசில் கோரல்ஸை வந்து இங்கிலாண்டோடைய சவுத் டெவன் அங்கே தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அதனால அதுக்கு வந்து அந்த சவுத் டெவன் அப்படின்றது இங்கிலாண்டில் இருக்கிற டெவனில் இருக்குது. ஸோ அங்கே அந்த பகுதியை சார்ந்தனால அதுக்கு டெவோனியன் அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க, அந்த டெவோனியன் சிஸ்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 1840ஆம் ஆண்டில் கூட இவர் வந்து வில்லியம் லான்ஸ்டேல் வந்து அதை ஒர்க்காகவே எழுதி நோட்ஸ் ஆன் தி லைம்ஸ்டோன்ஸ் ஆஃப்
சவுத் டெவன்சர் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. இந்த நோட்ஸ் ஆன் தி லைம்ஸ்டோன்ஸ் ஆஃப் சவுத் டெவன் அப்படின்றது வந்து அந்த சவுத் டெவனில் இருந்த சுண்ணாம்பு பாறைகள் அவைகளை ஆய்வு செய்யும்போது தான் இந்த ஃபாசில் கோரல்ஸை அவர் வந்து கண்டெடுத்து அவைகளை தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1842ஆம் ஆண்டு இந்த டெவோனியன் சிஸ்டம் உருவாகிறதுக்கு வில்லியம் லான்ஸ்டேலோடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெவன் அப்படின்னு ஒரு ஒர்க்கை அந்த ஆடம் செஜ்விக்கும் ராடரிக் மெர்சிசன் 2 பேரும் வெளியிட்டு இவரை கௌரவப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஜியோலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பொறுப்பில் இருந்து விலகினாங்க. அதுக்கப்புறம் 1846ஆம் ஆண்டு அந்த ஜியோலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் தரப்பிலிருந்து வில்லியம் லான்ஸ்டேலுக்கு வந்து ஓலஸ்டன் மெடலானது வழங்கப்பட்டு இவர் கௌரவிக்கப்பட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு கௌரவம். ஏன்னா ஜியோலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஹையஸ்ட் அவார்டு இந்த ஒரு விஷயம் தான். அதாவது இந்த ஓலஸ்டன் மெடல் தான். அதை இவருக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமாவும் வில்லியம் லான்ஸ்டேல் வந்து தொடர்ச்சியாக ஃபாசில் கோரல்ஸை ஆய்வு செஞ்சாங்க. ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஃபாசில் கோரல்ஸ் மட்டும் இல்லாமல் பிரிட்டன், ரஷ்யா, நார்த் அமெரிக்கா அப்படின்னு பல இடங்களில் இருக்கக்கூடிய கோரல்ஸையும் இவர் வந்து ஆய்வு செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்படி இந்த ஃபாசில்ஸ் கோரல்ஸ் அப்படின்னாலே இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் வில்லியம் லான்ஸ்டேல் தான் அப்படின்னு பேர் பெற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புவியியலாளராகவும் பழங்காலவியல் நிபுணராகவும் இவர் இருந்தாங்க. இப்பேற்பட்ட இவர் இறுதியாக 1871ஆம் ஆண்டு நவம்பர் 11 அன்னைக்கு இவருடைய 77 வயசில் இறந்து போனாங்க. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே ஜேம்ஸ் ஹட்டன் அப்படின்ற ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜியாலஜி, அதாவது நவீன புவியியலின் தந்தை, அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அவர் என்னெல்லாம் புவியியலில் பங்களிப்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.